ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சூப்பரான ரொம்ப ஹெல்த்தியான வேர்க்கடலை உருண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் வறுக்காத கடலை தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வறுத்த கடலையாக இருந்தாலும் சரி, வறுக்காததாக இருந்தாலும் நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். சிம் பண்ணியே வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப கருக விட்டுற வேண்டாம். சிம் பண்ணி நல்லா அது கலர் மாறும்போது நம்ம எடுத்து தோல் நீக்கி எடுத்து வச்சிடலாம். இப்போ பாருங்கள், இந்த கடலை நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நான் இதை எடுத்து கொஞ்சம் நேரம் ஆற வச்சிடலாம். இப்போ அதுக்குள்ளே நம்ம தேங்காய் அரைச்சிக்கலாம். 1 கப் அளவுக்கு நான் கடலை எடுத்திருந்தேன். அதே 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். அதுலேயே பார்த்திங்கன்னா தேங்காயை அரைக்கும் போது ஒரு ஏலக்காய் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு நல்ல வாசமாக இருக்கும். இப்போ தேங்காவை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிடணும். அதில் ஈரப்பதமே கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. ஸோ அப்போ தான் நம்ம இந்த வேர்க்கடலை உருண்டையை ஒரு வாரமே வச்சுருந்தாலுமே நமக்கு கெட்டு போகாமல் இருக்கும். ஸோ நல்லா ட்ரையாக இந்த மாதிரி உதிரியாக தேங்காய் வர்ற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நீங்கள் டெசிகேட்டட் கோகோனட் வச்சுருந்தாலும் அதையும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி தேங்காய் ஃப்ரெஷ்ஷாக துருவி இந்த மாதிரி நம்ம வறுத்து சேர்த்துக்கலாம். இப்போ அதே கப்லையே 1 கப் அளவுக்கு நான் நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். நீங்கள் வெல்லம் இருந்தாலும் அதுவும் சேர்த்துக்கலாம். நம்ம ஒயிட் சுகர் சேர்க்குறத விட இந்த மாதிரி வெல்லமும் நாட்டு சர்க்கரையும் சேர்க்கும்போது இந்த உருண்டைக்கு டேஸ்ட் நல்லா அதிகமாக இருக்கும். இதுக்கு பாகுபதம்லாம் நமக்கு எதுவுமே தேவையில்லைங்க. இந்த மாதிரி நம்ம போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு அந்த சர்க்கரை நல்லா கரைஞ்சாலே போதும். இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க வேர்க்கடலையை சேர்த்துக்கலாம். வேர்க்கடலையை நம்ம கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப நைஸாக அரைச்சிட்டிங்க அப்படின்னா அது நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் கடலையிலேருந்து. ஸோ சும்மா லைட்டாக பல்ஸில் விட்டு நம்ம எடுத்துக்கலாம் அரைச்சி. இப்போ அதையும் அது நம்ம வெல்லத்தோடையே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ துருவி வச்சுருந்த தேங்காவையும் இதோடையே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்ந்து நல்லா நம்ம கலந்து கொடுத்துக்கலாம். எல்லாம் சேர்ந்து நல்லா ஒன்றா நமக்கு சட்டியில் ஒட்டாமல் வரும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நீங்கள் இப்போவே பார்த்திங்கன்னா கடைசியாக 1 ஸ்பூன் நெய் சேர்க்குறனாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி நெய் நம்ம உருட்டும் போது பார்த்திங்கன்னா உருண்டையை கொஞ்சம் கொஞ்சமாக குட்டி குட்டியாக நம்ம உருட்டும் போது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அதில் தொட்டு தடவி உருட்டிக்கிட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு கையிலையும் ஒட்டாமல் இருக்கும். சூடும் நமக்கு தாங்குகிற மாதிரி இருக்கும். இல்லை வேண்டாம் அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்டேஜ்லேயே நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துட்டோம். அது நல்லா ஒன்றோட ஒன்று நல்லா ஒட்டி எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அது லைட்டாக சூடாக இருக்கும்போதே நம்ம பிடிச்சிட்டோன்னா தான் நல்லாயிருக்கும். இப்போ நெய் நான் இப்போ தான் சேர்த்துருக்குறேன். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம உருண்டைகள் பிடிக்கும்போது அதில் சேர்த்துக்கலாம். ரொம்ப சூடாக இருக்கனால நாம் ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து விட்டுலாம். ஆறின பிறகு அது எடுக்க முடியாது. ஸோ நம்ம சூடாக இருக்கும்போதே இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நெய் தொட்டு நமக்கு வேணுங்கிற அளவுக்கு பார்த்திங்கன்னா உருண்டைகள் பிடிச்சி வச்சுக்கலாம். பாருங்கள், கடலை உருண்டை நமக்கு எவ்வளோ சூப்பராக ஷைனிங்காக இருக்குது பாருங்கள். டேஸ்ட்டுமே நம்ம சர்க்கரையை கரைச்சி செய்யும்போது அதோடய வாசம் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ ஒரே மாதிரி அளவாக செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து செய்யும்போது நமக்கு உருண்டைகள் எல்லாமே ஒரே அளவு வரும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் உங்களோட குழந்தைகளுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ரொம்பவே பிரியமாக எல்லாருமே சாப்பிடுவாங்க. இப்போ இதே மாதிரியே நம்ம நெய் கொஞ்சம் கொஞ்சமாக தொட்டு எல்லா உருண்டைகளையும் பிடிச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் எல்லா உருண்டையுமே பிடிச்சி எடுத்து வச்சுட்டேன். இப்போ நம்ம 1 கப் வேர்க்கடலை போட்டதுக்கு எத்தனை உருண்டை வந்திருக்குதுன்னு பாருங்கள். ஸோ நீங்களும் இதே மாதிரியே உங்களோட அளவுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து அதிகமாகவும் செய்யறனாலும் நம்ம இதே மாதிரியே அளவுலேயே செஞ்சுக்கலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள், உருண்டை எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு. நல்லா ஜூஸியாக சூப்பராக இருக்கும். ரொம்ப ட்ரையாக இல்லாமல் இந்த மாதிரி செய்யும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.